ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா சிரிச்சிட்டு வர மாதிரி இருக்கு. அந்த சிக்ஸ் பேக் சீன்லாம் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்து சார். ஜாலியாக இருந்தாங்க ப்ரோ. விஷாலுக்கு ஒரு கம்பேக் மாதிரி. விஷால் நடிப்பு நல்லா இருக்கு. சந்தானம் காமெடி தலை, செம்ம காமெடி. படம் ஃபுல்லாகவே காமெடி தான். 13 வருஷம் கழிச்சு படம் வந்திருக்கு. அந்த நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ எப்படி பார்க்குறோமோ அப்படியே தான் இருக்குது. ஹீரோயின் ரோல் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின் ரோல் 3 ஹீரோயின் இருக்காங்க. 3மே செம்ம. சுந்தர் சி இது ஒரு நல்ல படம். நல்லா இருக்கு. எப்படி ப்ரோ இருந்தது படம்? ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாப் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. ஓகே, சந்தானம் காமெடி இதே காமெடியாக வந்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஏதோ நான் ஸ்டாப்பா காமெடி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. எப்படி ப்ரோ இருந்தது? நான் ஸ்டாப் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஹாப் ஃபுல்லாக வெறுப்பாக கதை போச்சு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாப் ஃபுல்லாக காமெடி தான். சுந்தர் சி லாஸ்ட் வருஷம் அரண்மனை 4 வந்துட்டு ஒரு ஹிட் கொடுத்துச்சு. இந்த படம் எப்படி ப்ரோ? இது 13 வருஷம் வந்தது, ஹிட்டு ஆச்சிடும். அந்த மேக்கிங்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த பழைய விஷால் பார்க்கலாம் இப்போ, சின்ன படம். ஓகே, அந்த சிக்ஸ் பேக் சீன்லாம் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்து சார். கிளைமேக்ஸ் சார் சிக்ஸ் பேக் செம்மையாக இருக்குது. அதே இப்பயே வந்தால் லேட்டஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, நல்லா எடுத்திருக்காங்க. எந்த ஒரு குறையுமே சொல்லலாம் முடியாது, நல்லா எடுத்திருக்காங்க. சுந்தர் சியோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? அவர் காமெடி படம்னாலே நல்லா கலகலப்புக்கு அப்புறம் இந்த படம் நல்லா இருக்குது. கலகலப்பு அரண்மனை நல்லா இருக்கும் பார்த்தீங்களா, சந்தனம் இருப்பார். அதுக்கப்புறமா இந்த படம். அதுக்கப்புறம் ஆமாம், நல்லா அரண்மனை 4 வந்துட்டு சுந்தர் சி ஒரு ஹிட். அது ஓகே தான் ப்ரோ. ஆனால் இது அதை விட இது நல்லா இருக்குது ப்ரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுவில் போர் அடிக்கும். ஆனால் இது வந்து போரே அடிக்காது. மனோபாலாவோட காம்பினேஷன்லாம் அவர் மனோபாலா வர ஒரு சீனும் சிரிச்சிட்டு தான் இருப்பீங்க நீங்கள். அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் எப்படி ப்ரோ இருந்தது? அந்த கிளைமேக்ஸ் அதுதான் ப்ரோ, அதான் அந்த கிளைமேக்ஸுக்கு ஒரு லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் லைட்டாக இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கிளைமேக்ஸுக்கு மனோபாலா அதாவது அந்த சீன்ஸில் வரும், மனோபாலா சீன்ஸ்லாம் வரும். அந்த சீன்ஸ்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எப்படி இருந்துச்சு? விஜய் ஆண்டனி ரொம்ப நாள் அந்த மியூசிக் டைரக்டர் நல்லா இருக்கு. நல்லா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா சிரிச்சிட்டு வர மாதிரி இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு, காமெடியாக இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் சிரிச்சிட்டு வரலாம். நல்லா இதாக பொங்கல், உண்மையான பொங்கல். ரொம்ப நல்லா இருக்கு. காமெடி எப்படி இருந்துச்சு? சந்தான காமெடி எப்படி? சந்தான காமெடி நல்லா மசாலா. நல்லா பண்ணிருக்காங்க. விஷாலோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஏன்னா 12 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகி எப்படி இருந்தது? நல்லா இருக்கு பிரச்சனை இருக்கு. படம் எப்படி ப்ரோ? நல்லா தான் ப்ரோ, காமெடியாக நல்லா இருக்கு. சந்தானம் எப்படி இருந்தா காமெடி? சூப்பராக இருந்துச்சு, பழைய மாதிரி காமெடி நல்லா இருந்துச்சு. விஷால் சிக்ஸ் பேக் சீன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. விஷால் எப்படி ப்ரோ நடிச்சாங்க? நல்லா சூப்பராக இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எங்க லாக் ஏதா இருந்தாச்சு? இல்லை பெருசாக இல்லை, என்டர்டைன்மெண்ட் படம்ன்றதுனால அதெல்லாம் பெருசாக பார்க்க முடியாது. சுந்தர் சி சுந்தர் சி படம் மாதிரி நல்லா இருக்கு. ஆமாம், அப்படி அவர் படமே தான் இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. எப்படி இது முன்னாடி கலகலப்பு ரிலீஸ் ஆன அந்த மாதிரி இருக்குது? ஆமாம், அதே போல் தான் இருக்குது. லாஸ்ட் அந்த மனோபாலா காமெடிலாம் எப்படி இருந்துச்சு? மனோபாலம் எல்லா காமெடியும் நல்லா தான் இருக்குது ப்ரோ. ஆனால் 12 வருஷத்துக்கு ஏன் கழிச்சு இப்போ அப்பயே ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்குது. சூப்பர், ரியலி சூப்பர். ரியலி விஷாலுக்கு ஒரு கம்பேக் மாதிரி. ரியலி பொங்கல் ட்ரீட். ஒரு தமிழனுக்குலாம் நிஜமாக தமிழ் படம் பார்த்த மாதிரி. ஓகே, ஒரு மெகா பூவில் இது ரியலி அப்ரிஷியேட். காமெடி எல்லாம் என் டு என்ஜாய் இட்டுங்க. நிஜமாக நல்லா இல்லை ஜி, ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. பிடிக்கவே இல்லை ஜி. கவுண்டர் எதுவுமே செட் ஆகலை. இல்லை 13 இயர்ஸ் முன்னாடி பார்த்துருந்தா செட் ஆகிருக்கும். இப்போ கரஞ்சர்னு செட் ஆகலை ஜி, நல்லா இல்லை. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, அதுக்காக தான் வந்தோம். அதில் எதுவும் குறையும் இல்லை, கதையெல்லாம் மொக்கையாக தான் இருந்துச்சு. சுந்தர் சி படம் மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் அவர் எந்த குறையும் வைக்கல ஜி, அது ஓகே தான். விஷாலோட சிக்ஸ் பேக் சீன் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு ஜி, ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ படம். நல்லா பண்ணியிருக்காரு. சும்மா ஜாலியாக பார்க்கலாம் ப்ரோ. நீங்கள் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, லாஜிக்கே கிடையாது படத்தில். சும்மா வரீங்களா, எல்லாத்தையும் வந்துட்டு சும்மா வந்து ஒரு ஜாலியாக ஒரு வீட்டில் போர் அடிதா, சும்மா வாங்க கிளம்பி வாங்க பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். ரோல்லாம் எப்படி இருந்துச்சு? ரோல்லாம் கிடையாது ப்ரோ, சும்மா வாங்க ஜாலியாக பாருங்க போங்க, அவ்வளோதான். ஹீரோயின் எப்படி இருந்தாங்க? ஜாலியாக இருந்தாங்க ப்ரோ. படம் விஷால் ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. சுந்தர் சி படம்னா எல்லாருக்கும் அந்த டெம்பர் தெரியும், அந்த லெவலில் இருக்குது. விஷால் அந்த கிளைமேக்ஸ் சீனுக்காக சிக்ஸ் பேக்லாம் எடுத்துருந்தாங்க, அந்த சீன்லாம் எப்படி இருந்துச்சு? அது 10 வருஷம் முன்னாடி அந்த உழைப்பு போட்டிருக்காரு. இப்போ அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு மாதிரி எனக்கு தோணுது. சந்தானமோட ஒன்லைன் காமெடிலாம் எப்படி ப்ரோ இருந்தது? ஓகே, ஏன்னா பழைய காமெடினா பார்க்குறோம் ப்ரைம் டைமில், அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபீல் பண்ணால் ஓகே. இப்போ இருக்கிற மாதிரி எதிர்பார்த்தோன்னா அந்தளவு எது பெருசாக இருக்குது. விஷால் ஃபேன்ஸ்க்கு எப்படி இருக்கும்? ஜஸ்ட் மினிட் ப்ரோ. விஷால் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் எப்படி ட்ரீட்டாக இருக்குமா? அது தெரியல ப்ரோ. அனிமி மாதிரி இருந்துச்சுன்னு ஒரு கருத்து வருது, எப்படி? அதெல்லாம் கிடையாது. விஜய் ஆண்டனி சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? விஜய் கடைசியில் தொம்பைக்கு தோம், அது கடைசி அது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது